சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தவும் பறக்கும் ரயில் எனப்படும் எம்ஆர்டிஎஸ் சேவையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கையகப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றன. தற்போது இந்த விவகாரத்தில் ஒரு முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே நிர்வாகம் எம்ஆர்டிஎஸ் சேவையை மெட்ரோ ரயிலுடன் இணைப்பதற்கான வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழக அரசிடம் தற்போது சமர்ப்பித்துள்ளது. இந்த வரைவு ஒப்பந்தத்தில் மாநில அரசு சில திருத்தங்களை மேற்கொண்டு மீண்டும் தெற்கு ரயில்வேயிடம் வழங்க உள்ளது. வரும் மார்ச் மாதத்திற்குள் இந்த இறுதி செய்யப்பட்ட வரைவு ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில்வே வாரியம் இதற்கு அடுத்த சில மாதங்களில் ஒப்புதல் அளித்தால் வரும் ஜூன் மாதம் தமிழக அரசுக்கும் தெற்கு ரயில்வேவுக்கும் இடையே அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். 2010ஆம் ஆண்டிலேயே இதற்கான திட்டங்கள் முன்மொழியப்பட்டாலும் பல்வேறு காரணங்களால் இது தள்ளிப்போனது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ரயில்வே வாரியம் இதற்கு கொள்கை ரீதியான ஒப்புதல் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி வரையிலான இந்த எம்ஆர்டிஎஸ் வழித்தடத்தை சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்த சுமார் 4000 கோடி ரூபாய் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து தற்போது ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த இணைப்பு நடைமுறைக்கு வரும்போது ரயில் நிலையங்களை புதுப்பிப்பது மிக முக்கிய பணியாக இருக்கும். தற்போது உள்ள ரயில் நிலையங்களின் பராமரிப்பு நிலை குறித்து பயணிகள் பல புகார்களை தெரிவித்து வருகின்றனர். ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தெற்கு ரயில்வேயே நிலையங்களை பராமரிக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் மெட்ரோ ரயில் நிறுவனம் புனரமைக்கப்பட்ட பணிகளை தொடங்கும். இந்த இணைப்பு முழுமையடையும் போது பயணிகள் ஒரே டிக்கெட்டில் மெட்ரோ மற்றும் பறக்கும் ரயில் இரண்டிலும் தடையின்றி பயணம் செய்ய முடியும். ரயில்வே நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டு லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் வசதிகள் மேம்படுத்தப்படும். இது சென்னை மாநகரின் போக்குவரத்து ஒருங்கிணைப்பில் மிகப்பெரிய மைல்கல்லாக அமையும். தற்போது ரயில்வே வாரியத்தின் இறுதி முடிவுக்காக ஒட்டுமொத்த சென்னை நகரமும் காத்திருக்கிறது.